இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பூமிய இன்னைக்கு ரோட்டுக்கு வந்து கஷ்டப்படணும்னு சொல்ற, அது கரெக்டா? அது இல்லன்னா நோ. தப்பா பேசிட்டோம்னா அது தப்புன்னு ஒத்துக்கணும். சே சாரி. சாரி சொல்லணுமா? யாருக்குன்னா? உன்னை வேண்டான்னு சொன்ன அந்த பூமிக்கா, இல்ல இன்னும் அந்த பூமிக்கு சப்போர்ட் பண்ற உனக்கா? பூரி, உனக்கு என் மேல இருக்கிற பாசம் எனக்கு புரியுது பூரி. இப்ப நம்ம தப்பா பேசிட்டோம்னா யாருக்காகவும் இல்லைனாலும் நமக்காக நம்ம சாரி சொல்லி தான் ஆகணும். That's where our character builds. இப்ப எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் உன்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ அதை ஏத்துப்பியா? என்னமோ எனக்கு தெரியாது. ஃப்ரெண்டா உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு பிடிக்காது. இப்போ நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? இல்ல, பண்ண மாட்டேன். இன்னைக்கு பூமி பண்ணது கூட அதுதானே. இப்ப எனக்கு அவளை பிடிக்கும்னு சொல்ற உரிமை எந்த அளவுக்கு இருக்கோ, அதே மாதிரி பிடிக்கலன்னு சொல்ற உரிமை அவளுக்கும் இருக்குல்ல. லவ் பண்ணலன்னு சொன்னதுனால அவ கேரக்டர் தப்பாயிடாது பூரி. அதே பூமி, அதே நல்ல கேரக்டர். பூரி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. லவ் பண்ண பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா உயிரை விடுற அளவுக்கு கோழை கிடையாதுமா உன் அண்ணன். அது சரி, இதுல அவ தப்பு என்ன இருக்கு? ஜஸ்ட் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை நம்மள கவலைப்படுத்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு கவலைன்றதுனால அவளுடைய கேரக்டரை கேவலப்படுத்திடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? பூமியை என்னைக்காவது பார்த்தனா எப்படி இருக்கான்னு விசாரி, சிரிச்சு பேசு. அந்த பழைய பூமியை பார்த்தல, அதே மாதிரியே பாரு. இந்த ஒரு நாள் மறந்துற, என்ன புரியுதா? இட்ஸ் ஓகே மா. உங்களுக்கும் இதே தான் சொல்றேன். பூமி எங்கேயாவது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான்னு கேளுங்க, நல்லா சிரிச்சு பேசுங்கம்மா. இந்த நாளை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துட போறோம். எப்பவும் போலவே நம்ம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்.